Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது. இதற்கிடையே பஹல்காம் தாக்குதல் நடந்தபோது ஜிப் லைனில் சென்ற நபர் எடுத்த வீடியோ இணையதளத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. தாக்குதல் நடந்தபோது என்ன நடந்தது என்பது குறித்து அவர் சொன்ன தகவல் பதற வைப்பதாக இருக்கிறது. கடந்த வாரம் காஷ்மீரில் நடந்த பஹல்காம் தாக்குதல் நாடு முழுவதும் பரபரப்பை கிளப்பியது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர், மேலும் பலர் காயமடைந்தனர். இதற்கிடையே பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக பல புதிய வீடியோக்கள் வெளியாகி வருகின்றன. அப்படிதான் சரியாக துப்பாக்கி சூடு ஆரம்பித்த போது ஜிப்லைனில் சென்ற ரிஷி பட் என்பவர் எடுத்த வீடியோ இணையதளத்தில் பரவி வருகிறது. அவர் சிரித்துக் கொண்டே ஜிப்லைனில் பயணிக்கிறார். அப்போதே துப்பாக்கி சூடு சத்தம் கேட்க ஆரம்பித்துவிட்டது. ஆனால் அது என்னவென்று தெரியாததால் ரிஷி ஜிப்லைனில் ஜாலியாக செல்கிறார். அவர் அதில் செல்லும் போதே துப்பாக்கி சூடு சத்தம் கேட்கிறது. இடையில் ஒரு இடத்தில் கீழே துப்பாக்கி சூட்டிற்கு அஞ்சு ஓடிய நபர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து சரிவதும் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. இதற்கிடையே அன்றைய தினம் என்ன நடந்தது என்பது குறித்த விவரங்களை ரிஷி பட் என்ற நபர் இந்தியா டுடேவுக்கு அளித்த நேர்காணலில் பகிர்ந்துள்ளார். ஜிப்லைன் ஆபரேட்டர் அல்லாஹூ அக்பர் என்று கத்தியதாகவும் அதன் பிறகு துப்பாக்கிச் சூடு தொடங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாங்கள் காஷ்மீர் மற்றும் பஹல்காமுக்கு சுற்றுலா சென்றிருந்தோம். நான் ஜிப்லைனில் பயணிக்கும் முன்புதான் எனது மனைவி, மகன் மேலும் 4 பேர் ஜிப்லைனில் சென்றனர். அப்போது எதுவும் நடக்கவில்லை. ஆனால் நான் ஜிப்லைனில் ஏறிய உடனேயே அந்த ஆபரேட்டர் அல்லாஹூ அக்பர் என்று 3 முறை கூறினார். அதன் பிறகே துப்பாக்கிச் சூடு தொடங்கியது. சுமார் 15 முதல் 20 வினாடிகளுக்கு பிறகு துப்பாக்கிச் சூடு தொடங்கியது. எனது வீடியோவில் கூட ஒரு நபரை சுட்டு தள்ளுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்போதுதான் ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்தேன். உடனே என் ஜிப்லைன் கயிற்றை நிறுத்தி சுமார் 15 அடி உயரத்திலிருந்து கீழே குதித்து விட்டேன். அப்போது எனது உயிரை பற்றியும் எனது குடும்பத்தினர் உயிரை பற்றியும் மட்டுமே யோசித்தேன். இதனால் என் மனைவி மற்றும் மகனுடன் ஓட ஆரம்பித்தேன். நாங்கள் காட்டை நோக்கி ஓடினோம். பிறகு அங்கிருந்து பார்க்கிங் சென்று பின்னர் பாதுகாப்புக்காக ஸ்ரீநகர் சென்று விட்டோம் என்று நடந்தது இன்னும் என் நினைவில் இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். ஜிப் லைனில் செல்லும் போது எனது மனைவி தயவு செய்து கீழே இறங்கு என கத்தினார். அப்போதுதான் நான் கீழே பார்த்தபோது தான் அந்த கொடூரத்தை உணர்ந்தேன். அதன் பிறகே நாங்கள் தப்பினோம். நான் ஜிப்லைனில் இருந்தபோது என் மனைவிக்கு அருகில் இன்னும் 2 தம்பதிகள் இருந்தனர். அப்போது பயங்கரவாதிகள் அங்கு வந்து அவர்களின் பெயர்களை கேட்டுவிட்டு சுட்டு தள்ளியிருக்கிறார்கள். நல்வாய்ப்பாக நான் ஜிப்லைனில் இருந்ததால் தப்பிவிட்டேன். எனது மனைவியுடன் இருந்திருந்தால் விபரீதமாக நடந்திருக்கும். தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளிடம் சென்றனர். கல்மா ஓத சொன்னார்கள். இது தெரியாதவர்களின் பெயர்களை கேட்டு சுட்டனர். 16 முதல் 18 பேரை சுட்டதை நானே என்னுடைய கண்ணால் பார்த்தேன். நாங்கள் காடுகளில் சென்று ஒளிந்து கொண்டோம். சுமார் 20 நிமிடங்கள் துப்பாக்கிச் சூடு கேட்டுக்கொண்டே இருந்தது. இதனால் நாங்கள் இங்கேயே இருந்தோம். துப்பாக்கிச் சூடு நின்றவுடன் பார்க்கிங்கிற்கு ஓடி சென்று விட்டோம். பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் போல உடை அணிந்திருந்தனர். நான் ஓடும்போது 2 பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொல்லப்பட்டு கிடப்பதை கண்டேன். அவர்கள் எந்த ஒரு ஆடையையும் அணியவில்லை. பயங்கரவாதிகள் அவர்களின் உடையை திருடியிருக்கலாம் என நினைக்கிறேன். துப்பாக்கிச் சூடு தொடங்கியவுடன் உள்ளூர்வாசிகள் முதலில் ஓடிவிட்டனர். உதவ யாருமே இல்லை. நாங்கள் காட்டில் இருந்தோம். ஆனால் 18 நிமிடங்களுக்குள் ராணுவம் வந்து எங்களை பாதுகாத்தது என்றார். Subscribe to One India and never miss an update. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.